தொடங்க வேண்டிய ஒரு நிகழ்வு என்னுடைய தாமதத்தினால். இன்றைய தினம் மாண்புமிகு இளைஞர் நலன் அமைச்சர் அவர்கள் சென்னை மாநகராட்சியிலே மழையை எதிர்கொள்வதற்கான பணிகளுடைய மீளாய்வு கூட்டம், ரெவ்யூ மீட்டிங் ஏற்பாடு செய்திருந்தால் அங்கே சென்றுவிட்டு இங்கு வருவதற்கு தாமதமாகிவிட்டது. உங்கள் அனைவரிடமும் நான் அதற்கான மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். As my sister has rightly pointed out, அவங்க சொன்ன மாதிரி இந்த நாள் ஆகாஷ் ஃபெர்டிலிட்டி சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் காமராஜ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மென்ஸ் ஹெல்த், இந்த மருத்துவமனையினுடைய ஒரு சரித்திரத்தில் பொறிக்கப்பட வேண்டிய நாள். ஏனென்றால் தங்கை சொன்னதைப் போல எது மருத்துவத்துறையிலே முதலில் நிகழ்ந்தாலும், எந்த முக்கியமான கண்டுபிடிப்பு என்றாலும் அதை தன்னுடைய மருத்துவமனையில் டாக்டர் ஜெயராணி ஆகட்டும், டாக்டர் காமராஜ் ஆகட்டும், நிவேதா ஆகட்டும் முதலில் கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்போடு இருப்பவர்கள். எம்பி என்று சொன்னார்கள், நான் விருதுநகரை சார்ந்தவள் என்று சொன்னார்கள். ஒன்று அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. அவங்களும் நானும் ஸ்கூலில் எனக்கு அவங்க தங்கச்சி 1 year ஜூனியர், அதனால தான் 50 வருஷமாக தெரியும்னு சொன்னாங்க. சத்திரிய மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2 பேரும் ஒன்றா படித்தோம். தட்ஸ் வை ஷீ இஸ் அ ஃபேமிலி டு மீ. என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தி என் சகோதரி. இது மாதிரியான மிக மிக புதுமையான விஷயங்கள் மருத்துவ உலகிற்கு மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான விஷயங்களை அறிமுகப்படுத்தும் பொழுதெல்லாம் அக்காவை வைத்து துவங்குவது என்பது அவளுக்கு மிக மிக மகிழ்ச்சிகரமான ஒன்று. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மிக முக்கியமான எக்ஸிபிஷனை துவங்கி வைப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கீழே அவர்கள் ஸ்டெம் செல் தெரப்பி என்றால் என்ன, மிக முக்கியமாக செக்ஷுவல் ஹெல்த் என்றால் என்ன என்பது குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வைத்திருந்த அந்த பதாகைகளை, ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாவற்றையும் நான் பார்வையிட்டேன். இப்போது ஸ்டெம் செல் தெரப்பி ஐ டிட் அ லிட்டில் பிட் ஆஃப் ரிசர்ச். ஆனால் எனக்கே இவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் புதுமையாக இருந்தது. ஸ்டெம் செல் தெரப்பி அண்ட் செக்ஷுவல் ஹெல்த்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா the progress in stem cell research has been remarkable. As of 2024, 1500க்கு மேற்பட்ட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் உலகளாவிய அளவிலே இதில் நடந்திருக்கின்றது. மிக முக்கியமாக இது எதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னா, நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் சச் அஸ் பார்க்கின்சன்ஸ் அண்ட் அல்சைமர்ஸ்க்கு இந்த ரீஜெனரேட்டிவ் தெரப்பி உதவி பண்ணுதுன்னு நான் படித்தேன். த குளோபல் ஸ்டெம் செல் தெரப்பி மார்க்கெட் is projected to reach approximately $21 billion by 2025. அந்த அளவிற்கு உலக அளவிலே மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறையாக இது திகழ்கின்றது. நம்ம நாடும் இந்த துறையில் மிக முக்கியமான விஷயங்களை செய்திருக்கின்றது. மிக மிக குறிப்பாக இந்த செக்ஷுவல் ஹெல்த் பற்றி பேசுகிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதெல்லாம் ஒரு டேபு, அதை பற்றி பொதுவெளியில் பேசக்கூடாது, இப்படியெல்லாம் இருந்த கருத்துக்களை எல்லாம் முதலில் உடைத்து இது குறித்து ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்வது அவசியம். செக்ஷுவல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், லைக் மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் என்றெல்லாம் சொன்னவர் நம்முடைய சகோதரர் டாக்டர் காமராஜ் தான். அதுக்காக அவரை நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப மிக முக்கியமான விஷயங்களை பொதுமக்களுக்கு அணுகுகின்ற வகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை கேள்விகள் கேட்பதும் அது குறித்த ஒரு புரிதலை உருவாக்குவதும். ஸோ ரீசன்ட் ஸ்டடீஸ் இண்டிகேட் தட் approximately 60% of adolescents in India lack access to proper sexual health education. அப்போ இந்த மருத்துவமனை இவர்கள் இருவரும் செய்கின்ற சேவை எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தமிழ்நாடை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையின் கீழ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் மெனி கீ இனிஷியேட்டிவ்ஸ். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு மிக குறிப்பாக இந்த ரியல்ம் ஆஃப் ஸ்டெம் செல் ரிசர்ச், Tamil Nadu has made substantial investments in developing research infrastructure. முக்கியமாக தமிழ்நாடு மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் தமிழ்நாடு பயோடெக்னாலஜி இனிஷியேட்டிவ் இதில் ரொம்ப முக்கியமான பங்கு வைத்திருக்கு. நம்மளுடைய ஸ்டேட் ஹேஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்டெம் செல் ரிசர்ச் சென்டர்ஸ். குறிப்பிட்டு சொல்லணுன்னா தமிழ்நாடு ஸ்டெம் செல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. அது மூலமாக இது பற்றின நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராமை நம்ம அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பில் செய்துட்டு வருது. மிக முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமாக செட்டிங் அப் எத்திக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். இந்த துறையில் எத்திக்கலாக, அதாவது
ஒரு அறம் சார்ந்த விழுமியங்களோடு எத்திக்கலாக கைட்லைன்ஸை வச்சுருக்கிறது நம்ம கவர்மெண்ட் ஒன்று தான். செக்ஷுவல் ஹெல்த்தில் தமிழ்நாடு வந்து ரொம்ப மிகச்சிறந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம் தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரிஃபார்ம் ப்ரோக்ராம். அது வேர்ல்டு பேங்கோட சப்போர்ட்டோடு பண்ணிட்டு வருது. இப்போ இவ்வளவு தமிழ்நாட்டில் இந்த ஸ்டெம் செல் தெரப்பிக்கு செக்ஷுவல் ஹெல்த்துக்கு ஒரு கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் நிலவரப்போ மருத்துவர்கள் இவர்களைப் போல 2 மருத்துவர்கள், இளைய மருத்துவர் நிவேதா, தம்பி, இவங்கெல்லாம் இதை முன்னெடுத்துட்டு போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நானே இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டது, நான் இவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டெம் செல் கொடுக்குறதுனா அது ப்ளசண்ட்டாக நம்ம தாய்மார்கள் கருவுற்ற அந்த இடத்துல அந்த கொடியிலேருந்து மட்டும்தான் எடுக்க முடியும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் அவங்க சொன்னாங்க அது ஃபேட்லேருந்து எடுக்கலாம். இட் இஸ் யூஸ்ட் ஈவன் ஃபார் நீ சர்ஜரி. இட் இஸ் யூஸ்ட் ஈவன் டு ரீஜெனரேட் யுவர் ஏஜிங் ப்ராசஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு இங்கே வந்தவுடன் தெரிந்தது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ பொதுமக்களுக்கு இது எவ்வளோ முக்கியமான கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மிக முக்கியமாக நான் டாக்டர் ஜெயராணிகிட்ட, டாக்டர் காமராஜிட்ட எப்போவுமே வியந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க 2 பேரும் தேக்கம் இல்லாமல் மருத்துவத்துறையில் எப்பொழுதும் தன்னை புதுப்பித்து கொண்டே இருப்பார்கள். என்ன புதுசாக வருது இந்த இதில், இப்போ ஸ்டெம் செல்லில் என்ன புதுசாக வருது, அதை உடனே இந்தியாவில் வந்திருக்கோ இல்லையோ அல்லது சென்னையில் வந்திருக்கோ இல்லையோ ஆகாஷ் மருத்துவமனையில் உடனே கொண்டு வரணும். ஸோ அந்த ஒரு ஃபயர் அண்ட் பேஷன் தான் என்னுடைய தங்கைகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எதையுமே திட்டமிடலோட மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இனிஷியேட்டிவாக செய்கிறது வழக்கம். ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட வருடங்களுக்கு ஒரு 4 கான்ஃபரன்சஸ், இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், அவேர்னஸாவது இவங்க பண்ணிடுவாங்க. கப்புள் 2 பேரும் சேர்ந்து. போன வருஷம் கூட நான் அப்படி ஒரு பெரிய 2 days டாக்டர் கான்ஃபரன்ஸ், ஷி வாஸ் வெரி வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் தட், அதில் வந்திருந்தேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக என் தொகுதியிலே இருக்கின்ற இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு இந்த கண்காட்சியை துவங்கி வைப்பதில் மகிழ்ச்சி என்றாலும், என்னுடைய உடன்பிறவா சகோதரியாக ஜெயாவினுடைய இந்த மிகப்பெரிய முயற்சிக்கு நானும் பங்கு பெற்று இதில் துவங்கி வைப்பது மிகுந்த மகிழ்ச்சி.